ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 26 ரிபப்ளிக் டே. காலையில் 7:30 மணி ஆகுது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வர் போகிறோம். நான், என்னோடய தங்கச்சி, அதுக்கப்புறம் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். ஸோ இவங்க தான் என்னோடய தங்கச்சி, இவர் தான் வந்து வினோத். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. என் தங்கச்சி பேர் வந்து ரூபா. நாங்களாம் வந்து எப்போவுமே ஒரு ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து அதுக்கு ஒரு இது அமைஞ்சிருக்கு. பேப்பர்லாம் படிக்க மாட்டேன், ஏறணும் தூங்கிடும். செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சு விட்டது. இப்போ இந்த டூரில் வந்து இந்த 3 பேர் தான் நம்ம போயிட்டுருக்கோம். 3 பேர் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரோன் கேரிட் பண்ணி போகிறோம். இது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு. எங்களோட ட்ரோன் பார்த்திங்கன்னா DJI Mavic மினி 2 எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் தான் வரும். நேனோ ட்ரோன் கேட்டகரி, அதாவது லெஸ் தேன் 250 கிராம்ஸு. ஸோ செக்இன் பண்ணுற இடத்துலேயே வந்து நாங்கள் சொல்லிட்டோம், இந்த மாதிரி ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் செக்இன் பேக்கேஜில் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, எங்களை தனியாக வந்து வெளியே ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரோனெல்லாம் வந்து எடுத்து திறந்து பார்த்தாங்க. இது வந்து என்ன கேட்டகரி ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு. நேனோ கேட்டகரி ட்ரோன் வந்து ஃப்ளைட்டில் வந்து அலோடு வித்தவுட் எனி பேப்பர்ஸ். ஸோ அது அலோவ் பண்ணிட்டாங்க. இது இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஏர் இண்டியாலலாம் தெரியல. ஆனால் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியே செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கேஜில் வந்து அங்கேயே சீல் பண்ணி அதர் பேக்கேஜ் நம்ம போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளைட்டில் வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். புனே ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டோட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிற இடத்துல டபுள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நாங்கள் வந்து ரெவ்வில் கார் புக் பண்ணியிருக்கோம். எங்களை வந்து பிக்கப் பண்ண வர்றாங்க. இங்கே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த கேரேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வண்டி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து புனே ஏர்போர்ட்டு. ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், ஈஸியாக வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரோனும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். ரெவ்வில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கடைசி நேரத்தில் புக் பண்ணனால ஷிஃப்ட்டு டீசல் தான் கிடச்சிது. அதுவும் வந்து ஓரளவுக்கு பழைய கார். இந்த கார் பார்த்திங்கன்னா வந்து 2017 மாடல் டீசல். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 6200 ஆச்சு. ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து 4 நாள், அதாவது 26 காலையிலேருந்து 30th காலையில் வரைக்கும். ஸோ அதுதான் வந்து பிளானு. இதில் வந்து டீசல் சார்ஜ் வந்து நம்ம தான் போடணும். டீசலோடு சேர்த்திங்கன்னா 8000 சம்திங் வந்துச்சு. மொத்த கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா வந்து 564 கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஓட்டணும். அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ். புனே சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. செம்ம டிராஃபிக்கு, நிறையா சிக்னல்ஸு, ரோடும் சின்னது, நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ தான் வந்து ஹைவே ரீச் ஆகிருக்கோம். வரதுக்கு உள்ளேருந்து வெளியே வரதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹைவே ரீச் ஆனோன்னு பார்த்திங்கன்னா வந்து ரோடு வேறு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துட்டு. ப்ளஸ் இந்த ஒரு டனல் க்ராஸ் பண்ணுறது வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஹோட்டலோட மெனு பாருங்கள், ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் இருக்குது. ஹிந்தியா மராட்டியான்னு தெரில. இதுதான் வந்து சிக்கன் ஹண்டி. இது வந்து ரொட்டி,
இதான் வந்து மதியான சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன். நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு மாதிரி தான் இருக்குது. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. சிக்கனும் ரொட்டியும் வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலான ஒரு ரோட் சைட் ரெஸ்டாரண்ட் தான். டோல் தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு வந்து அப்படியே ஒரு மலை மேலே ஏறுது. இனிமேட்டு இப்படி தான் நம்ம மலை மேலே ஏறி தான் வந்து போகணுன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:15 ஆகுது. இன்னும் மகாபலேஸ்வருக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சகல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் தங்க போகிறோம். இங்கே வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம வியூ இங்கேருந்து, இந்த இடத்துலேருந்து செம்மையாக இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 4000 rupees ஒரு நாளைக்கு 3 பேருக்கும் சேர்த்து. இன்றைக்கி வந்து 26 January, இந்த ஹாலிடே, அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்றபடி வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஆனால் ஒர்த்து தான். இந்த ரூம் சூப்பராக இருக்குது. உள்ளே காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு டபுள் பெட்டு, இங்கே ஒரு சிங்கிள் பெட்டு, ஏசி எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. ரூம் நல்லா டிவி இருக்குது. இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப், அதுக்கப்புறம் பாத்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் மகாபலேஸ்வரில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணுன்னா என்னோடய சேனலோட பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.